ஏதோ ஒரு முனை வந்து அதில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த பெண்ணை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டு கீழே விழுந்து முகமெல்லாம் சிதைந்து பல்வேறு மல்டிபிள் இன்ஜுரிக்கு ஆளானதை நான் பார்த்துருக்கேன். கிரில் கேட்டுக்குள்ள காலை விட்டுறான். காலு வந்து ஸ்லிப்பாகி உள்ளே போனதுனால அவன் அதுலேருந்து அந்த காலை வந்து அவனால் அந்த லிஃப்ட் போகிற வேகத்தில் காலை வந்து வெளியில் உருவ முடியல. அவன் கால்களை லிப்டுக்குள்ள இருந்து விடுவிக்கிறதுக்காக போராடி அவன் போட்ட சத்தம் போட்டு கொண்டிருக்கிற போதே அவன் உயிர் பிரிந்து விட்டது என்பது கையில பிடிச்சிட்டு தான் வந்து லிப்டுக்குள்ள போகணும். போயிட்டு வந்து தள்ளி உள்ள நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வளர்த்துங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து பழைய வாழ்க்கை முறை மாறி நம்ம வந்து அடுக்கமாடி குடியிருப்புல நம்ம குடி வந்துட்டோம். இப்போ வந்து கிராமத்தில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு. முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து படி வச்சு மாடி மேல ஏறினாவே பெரிய ஆளு, மாடி மேல நின்று பாக்குறாருப்பா அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அப்பதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாடி கட்டடம், 3 மாடி கட்டடம், அப்புறம் வந்து இப்போ வந்து அடுக்கு மாடி கட்டடம்னு மாறி போச்சு. அடுக்கு மாடி கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் லிப்ட்ல பயணம் பண்றதா அல்லது வந்து சரவணா ஸ்டோரு, ஏர்போர்ட்டு, இங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து மின் தூக்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து எஸ்கலேட்டர் சொல்லுவாங்க அல்லது மின் தூக்கின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பல பேர் வந்து புதுசா வந்த கலாச்சாரத்துல நம்ம வந்து தவிர்க்க முடியாததான் வந்து இப்ப மின் தூக்கி என்கின்ற எஸ்கலேட்டரையும் லிஃப்டையும் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இப்போ எஸ்கலேட்டர்ல போய் ஏர்போர்ட்ல நான் வந்து நிறைய பணியாற்றினதுனால ஏர்போர்ட்டுடைய சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்துடைய போத்து வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முனையம் இரண்டுக்குமே வந்து நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததுனால அங்கே அடிபட்டு யார் விழுந்தாலும் அவங்கள சிகிச்சைக்கு அனுப்பும் முதல் பொறுப்பு நம்மளுது தான். அதில் வந்து எங்கெங்கெல்லாம் விபத்து நடந்திருக்கு, ஏர்போர்ட்டுக்குள்ள விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து கண்ணாடி கூரை இடிஞ்சு விழுந்தது, அது வேற. அப்புறம் பார்சல் சர்வீஸில் தூக்கிட்டு போகிற பார்சல் வந்து தவறி அடுத்தவங்க மேலே விழுறது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அல்லது எஸ்கலேட்டரில் போய் மாட்டிட்டது. புடவை வந்து இப்போ எஸ்கலேட்டரில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து புடவையை வந்து கீழே தொங்க விடுற மாதிரி, அதாவது பின்னாடி அதை சுருட்டி வந்து இடுப்பில் சொருவிக்கணும். அதாவது அது மாதிரி இடத்துல போகும்போது அது பின்னாடி வந்து ஸ்டைலாக தொங்க விட்டுட்டு போகும்போது அது அந்த எஸ்கலேட்டரில் அது வந்து நகர்ந்து கொண்டே போகிற பொழுது ஒவ்வொரு படியும் மாறும். அதில் வந்து கீழே இருக்கிற படிகளில் வந்து அப்படி படிகள் வந்து இப்படி கைகள் இப்படி மாறியே போகும்போது ஏதாவது ஒரு முனை வந்து அதில் மாட்டிக்கிச்சுன்னா அந்த பெண்ணை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டு கீழே விழுந்து முகமெல்லாம் சிதைந்து பல்வேறு மல்டிபிள் இன்ஜுரிக்கு ஆளானதை நான் பார்த்துருக்கேன். அப்படி வந்து எஸ்கலேட்டரில் போய் அடிபட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அது கிட்ட போனோடனே பயந்து நின்றுடுவாங்க. அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு காலை எடுத்து தைரியமாக்கணும். அதாவது எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு வந்து அந்த காலத்திலேயே வள்ளுவர் வந்து லிப்டுக்கு சேர்த்து சொல்லிட்டார். எண்ணி துணிக கருமம். கர்மம்னா என்ன? கர்மம்னா கர்மாந்திரம் அப்படி இல்லை. கர்மம்னா செய்யற காரியத்தை செய்யும் போது துணிஞ்சிருங்க. துணிஞ்சிச்சுன்னா அதை காலை வைக்கணுமா வைக்க வேணாம்னு முடிவெடுங்க. முடிவு டக்குனு ஸ்டெப்பின்னா 2 காலையும் சேர்த்து ஒரு காலை வச்ச உடனே அடுத்த செகண்டுக்குள்ள 2 காலம், ஒரு கால தரையிலையும் ஒரு காலை வந்து அந்த எஸ்கலேட்டரையும் வச்சுட்டு காலை எப்படின்னா ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் துணிகளை வந்து ஏற்கனவே சரி பண்ணிட்டு போகல. சில பேர் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து தமிழ்நாட்டில் சில பெண்களுக்கு 6 அடி கூந்தல் 5 அடி கூந்தல் இருக்குது. அதை வந்து அள்ளி முடியாமல் வந்து அப்படியே தொங்க போட்டுட்டு பின்னாடி வரைக்கும் ஸ்டைலாக வந்து சரவணா ஸ்டோர்ஸுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரதை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய முடியெல்லாம் வந்து இந்த மாதிரியான எஸ்கலேட்டரில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் வந்து நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பூனே அருகில் இருக்கிற பிரம்பரி சிபாட் பகுதியை சேர்ந்த சோனிவாடி ஹவுசிங் சொசைட்டியை சேர்ந்தவர். அந்த சொசைட்டியில் சிறுவன் அமோயா அப்படின்னு வந்து 12 வயசு சிறுவன் இருக்கான். இவன் அந்த ஹவுசிங் சொசைட்டியில் ஒரு 6-7 மாடி குடியிருப்பு இருக்குது. 3வது மாடியிலேருந்து விளையாண்டுட்டு 4வது மாடிக்கு போகிறான். அதில் வந்து இந்த கிரில் கேட்டு போடுற லிஃப்ட்ல வந்து யார் வந்து காலை எடுத்து அந்த கிரில் கேட்டு போடுற லிஃப்ட்டு அது பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்கும். இவன் வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சு தனியாக நிற்காம கிரில் கேட்டுக்குள்ள காலை விட்டுறான். காலு வந்து ஸ்லிப்பாகி உள்ளே போனதுனால அவன் அதுலேருந்து அந்த காலை வந்து அவனால் அந்த லிஃப்ட் போகிற வேகத்தில் காலை வந்து வெளியில் உருவ முடியல. யாராவது கிரில் கேட்டு போட்ட லிஃப்ட்டில் நீங்கள் வந்து பயணம் பண்ணதா இருந்தால்
ஒரு அடி வந்து அந்த கேட்டுக்கு நேராக உள் பக்கமாக போய் நின்றுக்கணும், சேஃபாக நின்றுக்கணும். மேக்சிமம் லிஃப்ட் வந்து ஆப்ரேட்டரை பண்ணணும், அல்லது வந்து அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே லிஃப்ட்டுக்கு உள் பக்கம் போய் நின்றுக்கணும். அப்படி இல்லாமல் ஓரமாகவே நின்று பயணம் பண்ணி, அது கிரில் கேட்டாக இருந்ததுனால அவன் கால் உள்ளே சிக்கிக்கிட்டு அது வந்து பயணம் மேலே போயிட்டு இருக்குது, கால் வெளியில் தொங்கிட்டு இருக்குது. 4வது மாடி வந்தோடனே இவனுடைய கால் வந்து மாட்டிக்குது. மாட்டினோடனே அலறி துடிக்கிறான். அவருடைய அலறு சத்தம் கேட்டு பொதுமக்கள் அத்தனை பேரும் ஓடி வருகிறார்கள். லிஃப்ட்டுடைய கதவை திறந்து உடைச்சி கரண்ட் ஆஃப் பண்ணி லிஃப்ட்டை உடைச்சி அவனை வந்து பாடியை எடுத்து உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு சென்று போய் பார்த்தால் அம்மையா வயது 12 தற்போது நம்மிடையே இல்லை. அவன் வந்து உயிர் ஏற்கனவே அவன் கால்களை லிஃப்ட்டுக்குள்ளேருந்து விடுவிக்கிறதுக்காக போராடி அவன் போட்ட சத்தம் போட்டு கொண்டிருக்கிற போதே அவன் உயிர் பிரிந்து விட்டது என்பது அந்த மக்களுக்கு தெரிந்து சாதாரணமாய் நேற்று வரை நம்மோடு ஆடிப்பாடி விளையாண்டு கொண்டிருந்த அமோய் என்கின்ற சிறுவன் வந்து இப்படி வந்து லிஃப்டில் பயணம் பண்ணும்போது இறந்து விட்டானே என்று அந்த குடும்பங்கள்லாம் வந்து தற்போது கதறி துடிக்கிற சத்தம் காதில் கேட்க முடியவில்லை. எனவே லிஃப்ட் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சாதனமாய் மாறிவிட்ட காரணத்தினால் சிறு குழந்தைகளாக இருக்கிறவர்கள், இப்போ இவனுக்கு வயது 12, சிறு குழந்தைகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த லிஃப்ட் பயன்படுத்துகிற ஏரியாவில் குடியிருக்கிற அத்தனை பேருமே இந்த லிஃப்ட்டை எப்படி பயன்படுத்தணும்னு ஒவ்வொருத்தருமே வந்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். கையில் பிடிச்சிட்டு தான் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகணும், போயிட்டு வந்து தள்ளி உள்ளே நிற்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வளர்த்துங்கள். எனவே இது வந்து முறைசாரா கல்வின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எந்த பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே வந்து என்ன சாதனத்தை பயன்படுத்துகிறோமோ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு பேர் தான் முறைசாரா கல்வி. அந்த முறைசாரா கல்வியை தான் பாடப்புத்தகத்தில் இல்லாத பல்வேறு செய்தியை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிற வேலையை தான் இந்த ஆர்ஆர் ரிவ்யூ செஞ்சிட்டு இருக்குது. இது போன்ற பயனுள்ள செய்திகளை வந்து நாங்கள் சொல்லுகிற பொழுது இந்த ஆர்ஆர் ரிவ்யூஸை பார்த்துட்டு இருக்கின்ற ஆர்ஆர் ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து பாசக்காரங்க. எப்படின்னா எப்படி பாசம் காட்டுறீங்க? விஜய் மேலே காட்டுற மாதிரி அன்பும் பாசமும் பொங்கி வழிகிற அளவிற்கு பாசம் காட்டுறீங்க. ஏன்னு கேளுமே, நீங்கள் வந்து உங்கள் ரிவ்யூஸை நான் பார்க்குறேன். நீங்கள் 6000 பேர் இருக்கீங்கன்னா 6000 பேருமே எப்போ வீடியோ போட்டாலும் ஆர்ஆர் ரிவ்யூஸில் ஒரு செய்தி வந்துடுச்சு, அதை நம்ம பார்த்துடலான்னு தொடர்ந்து அது 20 நிமிஷம்னாலும் பார்க்குறீங்க, 24 நிமிஷம்னாலும் பார்க்குறீங்க. உங்கள் அன்புக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறோன்னு தெரியல. அதே சமயத்தில் அவ்வளோ நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி நம்ம ரிவ்யூஸை வந்து பார்க்கிற பொழுது அந்த செய்திகள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் வந்து செய்திகளை வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த செய்திகளை வந்து நீங்கள் மட்டும் தெரிந்து கொள்வது அல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த படிப்பினையை வந்து சமூகத்துக்கு உருவாக்கி இது போன்ற உயிர் சேதங்கள் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படா வண்ணம், இந்தியாவிலே ஏற்படா வண்ணம் செய்ய வேண்டியது நமது ஒவ்வொருடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இதே போல பயனுள்ள மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.